அந்த கப்பல் வெடிப்பால் மகேந்திரா குடும்பத்துக்கு பல பில்லியன் இழப்புதான். ஆனாலும் இது மகேந்திரா குடும்பத்தை அந்த அளவுக்கு பாதிக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். இன்னும் மகேந்திரா குடும்பம் தனது இருப்பை இழக்கவில்லை. அதனால் அந்த கெத்தில்தான் இன்னும் மகேந்திரா குடும்பம் நாட்டாமை செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் யோசித்த சதீஷ் விக்ரமை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரணிடம் பேச ஆரம்பித்தார். சரண், இது கிருஷ்ணா ஃபேமிலியோட பிஸ்னஸ், இதில் நீ தலையிடுறது சரியில்லை என்று சதீஷ் அவனை பார்த்து சொன்னான். அப்படி சொல்றதுக்கு நீ யாரு? உன்னோட அடையாளம் என்ன? கிருஷ்ணா ஃபேமிலியை ரெப்ரசன்டிங் பண்ணுறியா? அது மட்டும் இல்லை, 7 ஸ்டார் குரூப்புக்கும் நம்ம மகேந்திரா ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆனால் நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே நீ 7 ஸ்டார் குரூப் பக்கமாக இருந்தால் இந்த பக்கம் வந்து தான் நிற்கணும். என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று மிகவும் தீவிரமான குரலில் சொன்னான். அப்போது அங்கே இருந்த ஹேமந்த் கொஞ்சம் சீரியஸான முகத்துடன், சரண் அண்ணா, எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு முதல்ல அவங்க 2 பேரையும் என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எனக்கு பண்ணின எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு பண்ணணும். முதல்ல காலில் விழுறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லார் முன்னாடியும் அவங்களை அவமானப்படுத்தி சாகடிக்கணும் என்று சொன்னான். விக்ரம் அதற்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் வழக்கம் போல சாதாரணமாக இருந்தான். அவன் அங்கே நின்று கொண்டிருந்த சரணை பார்த்து, கண்டிப்பா நீங்க ஹேமந்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று கூலாக கேட்டான். நடுவுல நீ யாரு? நீ எதுக்கு நடுவுல பேசுற என்று சரண் மகேந்திரா கோபமாக கேட்டான். என்னோட பேரு விக்ரம் சரண்யா என்று கூலாக அவனை பார்த்து சொன்னான் விக்ரம். சரண் சற்று முகத்தை சுழித்தபடி விக்ரமை பார்த்தான். அவனுக்குள் இருந்த அசாதாரணமான குணம், எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும், எவ்வளவு பலசாலியான ஆட்கள் வந்தாலும் அவன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. விக்ரம் சரண்யாவா? யார் நீ? எங்கிருந்து வந்திருக்க என்று சரண் மிகவும் குழப்பத்தோடும் அதே நேரத்தில் கவனமாகவும் கேட்டான். விக்ரம் சரண்யா என்று சொன்னதும் டக்கென யார் என்று அடையாளம் காண முடியாத நிலையில், எங்களோட சண்டை எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க கூட தான். யார் இந்த பொடியன் விக்ரம்? நான் இதுவரைக்கும் அவனை பார்த்தது கூட இல்லை, அவன் பேரை கூட நான் கேள்விப்பட்டதில்லை என்று அங்கே இருந்த ஒருவன் சொன்னான். சரணண்ணா, இந்த விக்ரமோட கடைசி பேரு சரண்யா. சட்டவிரோதமான காரியங்கள் எல்லாம் பண்றவன், எல்லாத்தையும் தனியா இருந்து பண்றவன் மாதிரி தான் தெரியுறான். இன்னைக்கு என்னை இவ்வளவு தூரம் பிரயோஜனம் இல்லாதவனா மாத்தி என் அப்பாவுக்கு கால் பண்ணி பணம் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டான் என்று ஹேமந்த் விக்ரமை பார்த்து கோபமாக கத்தினான். சரண் அவனை பார்த்து முழு நம்பிக்கையுடன், கவலைப்படாத ஹேமந்த், இன்னைக்கு அவங்க யாரும் உயிரோட இங்கிருந்து வெளியே போக மாட்டாங்க என்று சொன்னான். அவன் கோபமாக விக்ரமை பார்த்து, உன்னோட உண்மையான குடும்பம் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ மும்பையில வந்து வாழணும்னா புலி மாதிரி வரக்கூடாது, நாய் மாதிரி பம்பிக்கிட்டே தான் வரணும் என்று சொன்னான். விக்ரம் அவனை கேலியாக பார்த்து, நீ மகேந்திரா குடும்பத்தில் இருந்து வந்து இந்த 7 ஸ்டார் குரூப் ஆளான ஹேமந்தை பாதுகாக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்க. அதனால நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். எப்படியோ நான் மகேந்திரா ஃபேமிலியை எதிர்க்க தான் போறேன் என்று கோபமாக சொன்னான். ஓ, நீ சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கியா என்று அவனை கோபமாக பார்த்த சரண், பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க, இவ்வளவு சின்ன வயசுல ஒருத்தன் உசுர பணையம் வைக்கிறானா? நான் பார்த்ததே இல்லை. இப்படி என் கூட நேருக்கு நேர் பேசுறதுக்கே ஒரு ரேஞ்ச் வேணும். உன்னோட பேக்ரவுண்ட் என்ன? இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று ஹேமந்த் கோபமாக சொன்னான். டேய், யாரா நீ? எங்கிருந்து வந்திருக்க? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்க. மகேந்திரா குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று சிரித்து கொண்டே கேட்டான் சரண். உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? மகேந்திரா குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? ஏதோ மரத்திலிருந்து மாங்காய் பறிக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா சொல்ற என்று கேட்டான் மோஹித். அவங்கிட்டலாம் என்ன பேசிக்கிட்டே என்று சொன்ன சரண் பின்னால் இருந்த தன்னுடைய செக்யூரிட்டிஸ்களிடம், அவங்களை அடிச்சு எடுத்துட்டு வாங்க என்று சொன்னான். திடீரென கருப்பு உடை அணிந்து 2 பாடிகார்ட்ஸ் அங்கே வந்தார்கள். எல்லோருமே விக்ரமின் அருகில் வந்து பார்த்தார்கள். அந்த நேரத்தில் சுரபிக்கு பதட்டம் அதிகமானது. என்ன செய்வதென்று தெரியாமல் துடிதுடித்தாள். சதீஷும் லலித்யாவும் பதட்டத்துடன் விக்ரமிற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் விக்ரமின் முன்னால் வந்து நின்ற அந்த 20 பேரும் துப்பாக்கியை அவன் முன்னால் நீட்டினார்கள். விக்ரம் அந்த இடத்தை விட்டு நகராமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் கொஞ்சம் கூட பயம் தெரியவில்லை. அப்படியே கேஷுவலாக அவர்களை பார்த்து சிரித்தான்.
அதை பார்க்கும்போது அந்த ஆட்களுக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்தது. திடீரென எல்லோரும் துப்பாக்கியை விக்ரமின் முன்னால் நீட்டி படபடவென சுட ஆரம்பித்தார்கள். சுரபி ஆ என்று கத்திக்கொண்டு காதுகளை பொத்தியபடி பின்னால் திரும்பிக் கொண்டாள். அவளால் அந்த காட்சியை பார்க்கவே முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 50 புல்லட்டுகள் நேராக விக்ரமை நோக்கி சென்றது. அங்கே இருந்த எல்லோருமே விக்ரம் அவ்வளவுதான் காலி என்று நினைத்து கொண்டிருக்க, துப்பாக்கியில் இருந்து வெளிப்பட்ட முதல் புல்லட் அங்கே இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மீது விழ அது வெடித்து அந்த இடமே முழுவதுமாக புகையாக நிரம்பியது. டக்கென தாவி குதித்து அந்த இடத்தில் இருந்து தப்பித்து கொண்டான் விக்ரம். அது தெரியாமல் அந்த ஆட்கள் எல்லோரும் அந்த புகைக்குள்ளேயே சுட்டுக்கொண்டு இருந்தார்கள். அதை பார்த்த ஹேமந்த் விக்ரம் கிட்டத்தட்ட இறந்தே விட்டான் என்று நினைத்தான். அவனோட உடம்பு முழுக்க நம்ம ஆளுங்களோட புல்லட்ஸ் தான் இருக்கணும், என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணனா என்று கோபமாக கத்தினான். அப்போது டக்கென ஏதோ ஞாபகத்திற்கு வந்ததை போல சரண் பின்னால் திரும்பி பார்த்து, டேய், எதுக்கு ஹேமந்தை இன்னும் இங்கேயே வச்சிருக்கீங்க? சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொன்னான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ண்ணா, முதல்ல அவன் செத்துட்டதை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே என்று சொன்னான். புகை கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமான நிலைக்கு வந்தது. துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதும் சுரபியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய கதறி அழுது கொண்டு இருந்தாள். சதீஷுக்கும் லலித்யாவிற்கும் கூட பதட்டத்தில் உறைந்து நின்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்க்கும்போது சதீஷிற்கு இன்னமும் பயம் அதிகமானது. விக்ரமிற்கு சப்போர்ட் செய்ததினால் தன்னுடைய உயிரும் போய்விடுமே என்ற பயத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் பின்னால் இருந்து வந்த விக்ரம் கண்ணிமைக்கும் நொடியில் அங்கே இருந்த ஒரு பாடிகார்டின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த எல்லா ஆட்களையும் சுட ஆரம்பித்து விட்டான். அதை பார்த்ததும் எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இவன் இன்னும் சாகலையா? எத்தனை தடவை ட்ரை பண்ணினாலும் எப்படியாவது தப்பிச்சிடறானே என்று கோபமாக பார்த்து கொண்டு நின்றான் ஹேமந்த். சில பேரை துப்பாக்கியால் சுட்டும் சில பேருடன் சண்டை போட்டும் யாருக்கும் இரக்கம் காட்டாமல் கொன்று கொண்டே சென்றான். அதை பார்த்து பயத்தில் சில பேர் பின்னோக்கி ஓடினார்கள். ஆனால் விக்ரம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. அந்த இடமே ஒரு கலவரமாக மாறிக்கொண்டு இருந்தது. அந்த இடம் முழுவதும் ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. அங்கே இருந்த எல்லோருமே விக்ரமை பார்த்து ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். யார் இவன்? இரக்கமே இல்லாம எல்லாரையும் போட்டு இப்படி அடிக்கிறான் என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொன்னான். அதற்குள் விக்ரம் அங்கே வந்த 20 செக்யூரிட்டிஸ்களையும் அடித்து சுட்டு கொன்றுவிட்டான். விக்ரம் எல்லோரையும் கொன்றுவிட்டு அவர்கள் முன்னால் வந்து நின்றான். விக்ரமின் கையில் துப்பாக்கி இருந்தது, மற்றவர்களின் கையிலும் துப்பாக்கி இருந்தது. ஆனால் அவனை குறிவைத்து துப்பாக்கியை தூக்கும் முன்பே விக்ரம் அவனை சுட்டு கொண்டு விடுவான் என்று தெரிந்து அவர்கள் யாரும் அவனை எதிர்க்க பயப்பட்டார்கள். உனக்கு தைரியம் இருந்தா என் கூட ஒத்தைக்கு வாடா, பார்த்துக்கலாம் வாடா என்று மோஹித் கோபமாக கத்தினான். அப்போது அருகில் நின்று இருந்த சரண் விக்ரமை பார்த்து, உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதனால என்ன பிரயோஜனம்? நான் இங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இங்கிருந்து உன்னால தப்பிச்சு போக முடியும்னு இப்பவும் நம்பிட்டு தான் இருக்கியா என்று சரண் சிரித்து கொண்டே கேட்டான். அங்கே வெளியே இருந்த ஆட்கள் எல்லோரும் கைகளில் துப்பாக்கியுடன் காத்து கொண்டு நின்று இருந்தார்கள். கிட்டத்தட்ட 50 கார்களில் 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் அந்த கட்டிடத்தை முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே வெளிநாட்டு ஆட்களாக இருந்தார்கள். என்ன விக்ரம், என்ன பண்ண போற? எங்களை எதிர்த்து போய் சாக போறியா? இல்ல நான் சொல்றத கேட்டு உயிரோட இருக்க போறியா? ஒழுங்கா வந்து ஹேமந்த் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. உன் மேல இருக்கிற கோபமாச்சும் கொஞ்சம் குறையும், இல்லனா கொடூரமான சாவுதான் என்று பெருமையுடன் சிரித்து கொண்டே சொன்னான் சரண். உடனே மோஹித் பெருமிதத்துடன், இங்க சுத்தியும் இருக்கிற இடம் ஃபுல்லா என்னோட இடம், நீ இங்க இருந்து தப்பிச்சு போக சான்ஸே இல்லை. ஒழுங்கா நாங்க சொல்றத பண்ணுனா ஒரே புல்லட்ல வலிக்காம கொல்லுவேன், இல்லனா உன்னோட சாவு ரொம்ப கொடூரமானதா இருக்கும் என்று சொன்னான். விக்ரமின் கண்கள் அந்த இடத்தை சுற்றிலும் பார்த்தது. அங்கே பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் கைகளில் துப்பாக்கியுடன் காத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது ஒரு பெரிய எறும்பு கூட்டத்தை போல தெரிந்தது விக்ரமிற்கு. இருந்தாலும் அது அவனுடைய கண்ணுக்கு எந்த பயத்தையும் உருவாக்கவில்லை.
அவன் கண்களில் எந்த வெளிப்பாடும் தெரியாவிட்டாலும் அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவன் கண்களில் தெளிவாக உணர்த்தியது. அவன் கண்ணை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அவன் மீது பயம் ஏற்பட ஆரம்பித்தது. கிருஷ்ணா குடும்பத்தில் அன்று நடந்த சண்டையை விடவும் இது ஒன்றும் பெரிதாக இல்லை. சரண் மகேந்திரா ஆவேசமாக அவனை பார்த்து, உனக்கு உன்னோட லைஃப்பை பத்தி கவலையே இல்லையாடா? கேட்கறதுக்கெல்லாம் ஜடம் மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்க. இன்னைக்கு ஹேமந்தோட காலில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் உன்னோட ரத்தத்தால கழுவுறனா இல்லையான்னு பாரு என்று கத்தினான். என்னடா நாங்க சொல்றதுக்கு ஒத்துக்க மாட்டியா? இப்போ நான் 3 எண்ணுவேன். அதுக்குள்ள யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து ஹேமந்த் கிட்ட மன்னிப்பு கேட்கலனா உன்னோட முடிவு நீயே தான் அனுபவிப்ப என்று மோஹித் சொன்னான். அருகில் நின்று இருந்த சரண் 3, 2, 1 என்று எண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு பக்கத்தில் இருந்த பாடிகார்ட்ஸ் ஏற்கனவே ட்ரிக்கரை இறுக்கமாக பிடித்திருந்தான். அவனது முகபாவம் மிக தீவிரமாக இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் துப்பாக்கியின் ட்ரிக்கரை அழுத்த தயாராக இருந்தான். விக்ரம், தேவையில்லாம இப்பவே சாக போற என்று சரண் சொல்லியபடி லேசாக சிரித்தான். அவனோட ரத்தத்தை பார்க்க ஹேமந்த் ஆசையா இருக்கிறார், அதனால 1 என்று சொல்லி கத்தினான். அப்போது அருகில் நின்றவன் ட்ரிகரை அழுத்த செல்ல பின்னால் இருந்து ஸ்டாப் இட் என்ற ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. எல்லோரும் பின்னால் திரும்பி பார்த்தார்கள். ஏய் சரண் மகேந்திரா, உன்னோட ஆளுங்க கிட்ட சொல்லி எல்லா துப்பாக்கிகளையும் கீழே போட சொல்லு. யாரோட துப்பாக்கி விக்ரம குறி வைக்குதோ அவனை தான் நான் முதல்ல கொல்லுவேன். சுவிக்ஷா சொல்லியபடியே அந்த இடத்திற்கு வந்தாள். அந்த குரலில் பயந்து போன சரண் தன்னுடைய ஆட்களை விக்ரமை சுடுவதற்கு உத்தரவு கொடுக்கவில்லை. சரண் எதுவும் பேசாமல் சுவிக்ஷாவையே பார்த்து கொண்டு நின்றான். சுவிக்ஷா கையில் பெரிய துப்பாக்கியுடன் உள்ளே வர அவளுடன் 2 லேடி பாடிகார்ட்ஸும் கையில் துப்பாக்கியுடன் வந்தார்கள். லேடி பாடிகார்ட்ஸின் துப்பாக்கிகளில் ஒன்று சரணை குறிவைத்தும் இன்னொன்று மோஹித்தை குறிவைத்தும் இருந்தது. இவ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா என்று சரண் ஆச்சரியத்துடன் நினைத்தபடி அவளையே பார்த்து கொண்டு நின்றான். ஸ்னைப்பர் வகை துப்பாக்கியில் இருந்து அந்த கிரீன் லைட் நேராக சரணின் இதயத்தை குறிவைத்திருப்பதை பார்த்ததும் அவனுக்குள் லேசாக பயம் ஏற்பட்டது. அவன் முகம் வெளுத்து கைகளை மேலே தூக்கியபடி, ஹே, தப்பி தவறி கை ஏதாச்சும் பட்டு வெடிச்சிட போகுது, உடனே துப்பாக்கியை வேற பக்கமா மாத்து என்று கத்தினான் சரண். மோஹித்தும் கைகளை நீட்டி, மிஸ் சுவிக்ஷா, கவலைப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு துப்பாக்கியை வேற பக்கமா மாத்த சொல்லு என்று சொன்னான். வந்து இருப்பது ஆதவன் குடும்பத்தை சேர்ந்த சுவிக்ஷா. ஆதவன் என்பது ஏற்கனவே மோஹித்துக்கு தெரிந்திருந்தது. அவளை ஒரு நொடியில் அவன் அடையாளம் கண்டுகொண்டான். ஆனால் சரண் மற்றும் மோஹித் இருவருமே அந்த இடத்தில் குழப்பமாக இருந்தார்கள். ஆதவன் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணான சுவிக்ஷா எப்படி இங்கே வந்தாள்? அவளுக்கும் விக்ரமிற்கும் என்ன சம்பந்தம்? அவள் எதற்கு விக்ரமை காப்பாற்ற நினைக்கிறாள் என்று பல கேள்விகள் அவர்களுக்குள் எழுந்தது. சுவிக்ஷா அங்கே வருவதை பார்த்ததும் சுரபிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் சரியான நேரத்தில் வந்து விக்ரமை காப்பாற்றி விட்டதாக நினைத்து நிம்மதியாக உணர்ந்தாள். அவள் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் என்று நினைத்தாள் சுரபி. அங்கே நின்று இருந்த சதீஷுக்கும் லலித்யாவுக்கும் அவனை பார்த்து நிம்மதிதான் ஏற்பட்டது. ஒருவேளை இந்த சண்டையில் விக்ரமால் ஜெயிக்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்களால் தங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் என்ற பயத்தில் இருந்தார்கள். இப்போது சுவிக்ஷாவை பார்த்ததும் அவர்களுக்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. ஹேமந்திற்கு அவளை பார்த்து பயங்கரமான கோபம் வந்தது. சரியான நேரத்தில் தவறாக வந்து எல்லாவற்றையும் கெடுத்து விட்டதாக நினைத்து அவளை பார்த்து மனதிற்குள் திட்டிக் கொண்டு இருந்தான். இந்நேரம் விக்ரமை கொன்று அவனுடைய இரத்தத்தை பார்த்திருக்கலாம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது டக்கென இடையில் வந்த ஏதோ ஒரு பெண் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டதாக நினைத்து கடுப்பானான். சரண் மகேந்திரா, உடனே எல்லாரோடைய துப்பாக்கியையும் கீழே போட சொல்லுங்கன்னு சொன்னேன் என்று சுவிக்ஷா மீண்டும் அவனை பார்த்து கோபமாக கத்தினாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.